Hi and hello friends. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினு கேட்டிங்கனா அதாவது வந்து ஒரு முக்கியமான டாபிக். இத பத்தி பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்க வேண்டிய டாபிக் தான். பட் unfortunately we are just very late அப்படினே சொல்லலாம் அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு. பட் எனிவே இன்னைக்கு வந்து பேச போறோம். சோ அதாவது எதை பத்தி பேச போறோம் அப்படினு கேட்டிங்கனா நம்ம எப்போதும் பார்க்குற டெக்னிக்கலான கான்செப்ட் இல்ல. ஆக்சுவலா வந்து எக்ஸாம் பேஸ்டான ஒரு ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் பேஸ்டான ஒரு வீடியோவா இருக்கும். ஓகேவா? சோ அதாவது வந்து எதை பத்தி அப்படினு கேட்டிங்கனா So GATE exam and IES exam இந்த ரெண்ட பத்திதான் பேச போறோம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ரெண்டை எழுதி நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்க போகுது, எப்படிப்பட்ட ஜாப்லாம் நம்ம வந்து போலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி வீடியோக்காக நீங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ அது கண்டிப்பா நல்ல ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தினமும் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கேட் விசஸ் ஐஏஎஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேட் அப்படிங்கிறதும் சரி, ஐஏஎஸ் அப்படிங்கிறதும் சரி, ரெண்டுமே வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான ஒரு எக்ஸாம் தான். இதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. எல்லார் காலேஜ்லையும் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த இன்ஜினியரிங் முடிச்சோன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது நிறைய பேர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த கேட் அப்படிங்கிறது எதுக்கு, ஐஏஎஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் முதல்ல கேட்னா என்னங்கிறத தெளிவாக சொல்லிட்டு திரும்ப ஐஏஎஸ் அப்படிங்கிறத என்னன்னு தெளிவாக சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியுங்கிறத நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறது அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 இயர்ஸ் நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாக இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் குரூப் வந்து இருப்பாங்க. ஒரு குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங் அப்படிங்கிறத. இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் கோர்ஸ் என்ன வரும்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ மெடிக்கலாக இருக்கட்டும், பயோமெடிக்கல் அப்படி இப்படிங்கிறது நிறைய அதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு. முதல் கோர்ஸ் கஷ்டமானது இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் இல்லாமல் இந்த உலகம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கரெக்டாக அந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் சயின்ஸ் பேஸ்டாக தான் இருக்க போது. சயின்ஸை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதே வந்து லெவலில் வந்து கொண்டு வராங்க இல்லையா? ஸோ அதனால வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங், ஒரு வீடு கட்டுற ஒர்க்காக இருக்கட்டும், அல்லது வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன், எப்படி சொல்கிறது, அதாவது வந்து இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கெலாம் வந்து லைன் கொடுப்பாங்க இல்லையா எலக்ட்ரிக் போர்டில் இருந்து. ஸோ அதாவது வந்து அந்த மாதிரியான விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு வேலைக்காக வந்து இன்வால்வ் ஆகிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா? இன்ஜினியரிங் இல்லாத ஒரு வாழ்வு அப்படிங்கிறது இப்போ நமக்கு கிடையவே கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங்லேயும் வந்து ஃபீல்ட்லேயும் நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தினமும் சயின்டிஃபிக்காக நிறைய வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் டஃபஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேவரட்டாக சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நிறைய பேர் வந்து ரொம்ப பேஷனாக படிக்கிறாங்க அண்ட் ஆல்சோ வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம லட்சக்கணக்கான பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து சேர்றாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து அதே வருஷத்துலேருந்து 4 வருஷம் முடிச்சவங்க அப்படியே வெளியே வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச் வந்து லட்சக்கணக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? பட் இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா வந்து நிறைய வருஷம் அரியர் அது இதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து ஐடி செக்டார்ஸ்குள்ளே போயிடுவாங்க. ஸோ ஐடி செக்டார்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் எதுக்காக இந்த டைப் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தோம், அதாவது வந்து சிவில் மெக்கானிக்கல் இதெல்லாம் படித்தவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் 4 வருஷம் அதை பற்றி படிச்சுட்டு இப்போ ஐடிக்குள்ள வந்திருக்கணும், இதுக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணவங்களா இருக்காங்க. காரணம் என்னன்னா இப்போதைக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ நினைச்ச உடனே நம்ம ஒரு வேலைக்கு போக முடியல. அதான் வந்து உண்மை. நம்ம இன்ஜினியரிங் முடிச்ச உடனே ஒரு வேலை ஒரு கம்பெனி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு கம்பெனிஸ் வந்து கேம்பஸ்க்கு வந்தாலும் ஐடி கம்பெனிஸ் தான் மோஸ்ட் ப்ராபப்லி வர்றாங்க எல்லாருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கு. இதை வந்து பேசிக்கலாக நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் தாண்டி நமக்கு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கு, நமக்கு நல்ல பெரிய ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த கேட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்ஜினியரிங் நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடிய, இன்ஜினியருக்குள்ள ஒரு கிரிட்டிக்கல் நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது. அந்த கேட் எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை கிளியர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் விஷயம். இதில் நீங்கள் ஒரு இதை படிச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் சொல்கிறத விட அதை படிச்சுட்டு அது எங்கே அப்ளை ஆகுது, அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவைப்படும். அதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படித்ததை அப்படியே நீங்கள் எந்த ஒரு இடத்துல போய் அப்ளை பண்ணுறது எப்படி, எந்த மாதிரி, அதாவது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு கொஸ்டின் இருந்தால் நீங்கள் தியரட்டிக்கலாக படித்ததை நீங்கள் ப்ராப்ளமேட்டிக்காக அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து இது இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் கிரேட்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்டிடியூட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அப்படிங்கிறது தான் ஆப்டிடியூடோட அர்த்தம். அதோட அர்த்தமே வந்து லிட்ரல் மீனிங்கே வந்து அதுதான். ஓகேவா? அதனால வந்து உங்களோட அந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது. இந்த கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் இயர் படிக்கும் போது எழுதிடலாம், அண்ட் ஆல்சோ ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேவா? கேட் எக்ஸாம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7 ஐஐடி இருக்குது. மொத்தம் 7 ஐஐடி வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தர் மாறி மாறி கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2021ஓட கேட் எக்ஸாம் அதாவது இன்னும் ஒரு 3 மாதத்தில் வரப்போகுது. ஸோ அதை யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேட் எக்ஸாம் பற்றினதில். பட் இதுக்கு மேலே அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். எதுக்கு தான் இந்த கேட் எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கனாலோ அல்லது கேட்டில் வந்து மொத்தம் ஆவரேஜாக ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் எந்த காலேஜில் வேணாலும் படிக்கலாம். ஓகேவா? அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இந்த எம்இ படிக்கிறது, அதுக்கப்புறம் மேலே என்ன எம்டெக் பண்ணுறது, அதாவது எம்இ எம்டெக் எல்லாம் அதெல்லாம் ஒன்று தான். ஸோ பிஹெச்டி பண்ணுறது, இந்த மாதிரி இந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம ஹோல் லெவல் நேஷன் லெவலில் உள்ள ஐஐடி என்ஐடி அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சீட் வாங்கி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த கேட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கேட் எக்ஸாம் எழுதி இதில் வந்து கேஸ்ட் வைஸாக நான் வந்து மார்க்ஸ் என்னன்றதெல்லாம் தெளிவான நான் சொன்னேன்னா வளவலன்னு சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ நான் ஸ்டாண்டர்டாக மார்க்ஸ் சொல்கிறேன். ஸோ 100 மார்க்ஸுக்கு வந்து கேட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் வந்து 35 அப்படிங்கிறது வந்து கிளியர் பண்ணக்கூடிய மார்க். அதாவது வந்து நீங்கள் 35 எடுத்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் கேட்ட. ஓகேவா? அதாவது வந்து 30 மார்க்ஸ் சொல்கிறாங்க, 35 மார்க்ஸ் சொல்கிறாங்க. பேசிக்கலாக நம்ம 30ங்கிறத வச்சுக்கலாம். ஓகேவா? 30 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பாஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரீசெண்டான ஸ்கோர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 45, 50 எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஐஐடி என்ஐடியில் போயிட்டு நீங்கள் பிஇ முடிச்ச சர்டிஃபிகேட்டோ நீங்கள் போய் எப்படி நீங்கள் நம்ம 12th முடிச்சு ஒரு கட் ஆஃபோட நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த மார்க்கோட நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு சீட் கிடச்சா நீங்கள் அங்கே கூட கோர்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து என்ன எப்படி வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வேலிட். அதாவது வந்து இந்த வருஷம் ஒரு கட் ஆஃப் 12th எடுத்துட்டு நம்ம ஒரு காலேஜில் சேர்ந்துருப்போம் இன்ஜினியரிங். இதே வந்து இதை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த வருஷம் இதே கட் ஆஃப் மார்க் வச்சு அப்ளை பண்ணி இதோட நல்ல காலேஜ் போகிற சான்ஸ் கிடைச்சா போயிருக்கலாம். அப்படி ஒரு சான்ஸ் உண்டு தெரியுமா? நம்ம தமிழ்நாடு லெவலில் நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடியில் நம்ம 3 வருஷம் வேலிடாக இருக்கலாம் அந்த கேட் மார்க் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இப்போ இந்த கேட் அப்படிங்கிறத நான் எழுதிட்டு கேட்டுன்றதை வந்து நான் நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா என்னால் ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக போக முடியும் ஜாபுக்கு. பட் இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டில் நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சதே பார்த்தீங்கன்னா ஒரு 80 அந்த மாதிரியான ரேஞ்ச் எடுக்கணும். 80 மேபி 75 வேணால் வச்சுக்கோங்களேன். 75க்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கணும், குறைஞ்சது அவ்வளோ மார்க் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பப்ளிக் செக்டார் யூனிட் பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஎன்ஜிசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்டிபிசி, ஹெச்பிசிஎல் இந்த மாதிரியான பப்ளிக் செக்டர் கம்பெனிஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த கேட் மார்க் குவாலிஃபிகேஷன் வச்சு அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அவங்க கேட்கக்கூடிய மார்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் இருக்கும். அந்த மார்க் இருந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து கேட் வந்து அப்ளை பண்ண முடியும். பட் அவங்க கேட்குற மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 75க்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? அதனால் வந்து கேட் கிளியர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்க காரணத்தினால எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி அந்த பப்ளிக் செக்டர் நீடு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படுற காரணத்தினால எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த மாதிரிலாம் வந்து அச்சீவ் பண்ண முடியறது இல்லைங்கிறது தான் உண்மை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று நீங்கள் இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் போனால், அப்படி இல்லைனா வந்து ஜாபுக்கு போகலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட் எழுதி நீ ஹையர் ஸ்டடீஸ் போனால் போ, இல்லை வேலைக்கு போனால் போ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவ்வளோ அளவுக்கான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாரும் பெருசாக சொன்னதில்லை. அப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் சொல்கிறாங்க நீ ஜஸ்ட் கிளியர் பண்ணாலே போதும், நீ வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் அங்கே போக முடியும் அப்படின்றாங்க. ஸோ அதோட கன்ஃபியூஷனில் இருந்தேன். பட் நீங்கள் யாரும் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வீடியோ நான் தெளிவாக படித்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே கேட் எக்ஸாமில் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ, அதாவது ஃபுல்லாக வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 3 மணி நேரம் டியூரேஷன். அண்ட் ஆல்சோ இது நடக்கக்கூடிய டைம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி இந்த 2 மந்த்தில் ஏதாவது ஒரு டைமில் வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம், மோஸ்ட் ப்ராப்ளி பிப்ரவரி மாதம் தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க இப்போ கடந்த ஒரு 3-4 வருஷமாக பார்க்கும்போது. ஓகேவா? மொத்தம் 65 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன் எக்ஸாம் மோஸ்ட்லி ரேர் தான், ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இது ஒன்று தான் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. ப்ராப்ளம் எந்த அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கிறது தான் உங்களோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறதா உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் இதில் உள்ள ஃபேக்டே. உண்மையிலே வந்து நம்ம அதை தான் ப்ராப்ளம் சால்விங்கிற ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் கேட் அப்படிங்கிறத. இதில் வந்து ஃபைனலாக கேட் எக்ஸாமில் கடைசியாக ஒரு ரேஷியோ இருக்குது, 10:1 அப்படிங்கிற ரேஷியோ. 10:1 ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் போட்டி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் இருக்கும் கேட். நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது பிஹெச்டியோ இல்லை ஏதோ ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது ஒரு சீட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி போட்டி போட, ஒரு சீட்டை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 10 பேர் போட்டி போடுற மாதிரி இருக்கும். நான் எதுக்கு அந்த ரேஷியோ சொல்கிறேங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரியும். ஓகேவா?
ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறத நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம 2வது பார்ட்டுக்கு வருவோம். அதாவது வந்து ஐஇஎஸ்க்கு வருவோம். அதாவது ஐஇஎஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு கேட்டை கேள்விப்பட்டதே அவேர்னஸ் வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஐஇஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா IAS, IPS, IFS இந்த மாதிரி சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது. IES அப்படிங்கிறது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் எக்கனாமி சர்வீஸ்னு இருக்குது, அது வேற எக்ஸாம், அது IES அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் IES தான் சொல்லுவாங்க. பட் இது ஐஏஎஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம இஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ் மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம். ஓகேவா? இதை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் இதுவும். ஓகேவா? இது இன்ஜினியரிங்கில் ஒரு தனிப்பிரிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் எங்கெல்லாம் வந்து நம்ம ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் இந்தியன் ரயில்வே சர்வீஸ் இருக்குது, இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் இருக்குது. இப்படி நிறைய இடங்கள்ல நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் இந்த ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா மெயின்லி ஆன் ஹார்ட் ஒர்க். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களோ, கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். கேட் எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டின்னு சொன்னோமோ அதே மாதிரி ஐஏஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்செப்டை நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு மிஷினை கொடுத்து இது எப்படி ஒரு காம் கேட்டால் அது அப்படியே உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். அதாவது இந்த கான்செப்ட் கரெக்டாக வரணும், நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் எழுதணும் அந்த பாயிண்ட்டை. அதுதான் உங்கள் கையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த 12th எழுதுவோம் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்டிகிராஃப் ஜென்ரேட்டர்னு ஒரு கொஸ்டின் படிங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதை பற்றி அப்படியே ஃபுல்லாக படித்து எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது தான். பட் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸுங்கிறது முக்கியம். எந்த மாதிரி பாயிண்ட் நீங்கள் எழுதுறீங்க, கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறீங்களா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. இதில் வந்து முக்கியமான விஷயமே வந்து அதுதான். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது படிக்க ரொம்ப டஃப்பாக இருக்கும், சிலபஸ் நிறைய இருக்கும். ஐஏஎஸ்ல 70% ஆஃப் த சிலபஸ் வந்து கேட் எக்ஸாமே வந்து கவர் பண்ணிடுங்கிறது ஒரு ஃபேக்ட். ஓகேவா? என்னதான் அது வந்து எம்சிக்யூ இது வந்து தியரட்டிக்கல் கொஸ்டினாக இருந்தாலும் பட் அதை நீங்கள் கேட் முதல்ல நீங்கள் கரெக்டாக படிக்கணும். அதான் முக்கியமான விஷயம். கேட்டை முதல்ல ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதெல்லாம் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்கன்னா, ஏன்னா கேட்டு தான் வந்து இயர் ஸ்டார்டிங்காக ஃபஸ்ட்டு கேட்டு தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு தான் ஐஏஎஸ் வரும். ஸோ இதை படிச்சுட்டு அது போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் ஒன் அப்படிங்கிறதும் வந்து ஒரு உண்மை. ஓகேவா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிவிஷன் மட்டும் தான் இதில் எழுத முடியும், 4 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எழுத முடியும். சிவில் இன்ஜினியரிங், EEE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு பேப்பர் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணி எழுத முடியும். இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவலை இல்லை. பட் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும்னு நினச்சாங்கன்னா இந்த 4ல் ஏதாவது ஒன் பேப்பரை சூஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணுமே தவிர மற்றபடி வந்து மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லைங்கிறது தான் உண்மை. ஓகேவா? ஏன் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் என்ன அர்த்தம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து EEEங்கிறது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அந்த ஒயரிங் ஒர்க் தான் நமக்கு. மெக்கானிக்கல் அப்படிங்கிறது நமக்கு இந்த மிஷின்ஸ் பற்றின ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஐஏஎஸ்ன்றது என்ன, இன்ஜினியரிங் சர்வீஸ். நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கலாக நம்ம லேர்ன் பண்ணி நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம். ஓகேவா? அந்த இடத்துல போயிட்டு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸை வச்சுலாம் நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி செக்டாருங்கிறது தான் வந்து அவங்களுக்கு இருக்கே தவிர மற்றபடி இதில் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. 4 செக்டார் நீங்கள் மட்டும் தான் எழுத முடியும், 4 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இதில் வந்து சூஸ் பண்ணி எழுத முடியும். பட் ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேபி வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமானது அவங்க ஒரே மாதிரி படிப்பாங்க. இது இசி EEE சம்மந்தமானது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி எலக்ட்ரிக்கல் வேணால் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். மிஷின்ஸ் நாலேஜ் ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் மிஷின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை EEE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கம்யூனிகேஷன் நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸி பேப்பரை கூட சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த 4ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் உங்களால் எழுத முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300:1 அப்படின்னு சொல்கிறாங்க. 300:1 என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரே ஒரு சீட்டுக்கான ஜாப் நீங்கள் வந்து காம்படிட் பண்ணிங்கன்னா அதில் 300 பேர் வந்து போட்டி போடுவாங்க ஒரே ஒரு சீட்டை வாங்குறதுக்கு. இது வந்து ஜாபு தான், ஃபுல்லுமே ஹையர் ஸ்டடீஸ் கிடையாது, ஃபுல்லுமே ஜாபு தான், சர்வீஸ் தான். பட் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இதுக்கு வரணுங்கிறது வந்து அதுவும் இதே மாதிரி தான். ஒரு சீட்டுக்கு 300 பேர் போட்டி போடுறாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் கேட்டில் எதுக்காக இந்த ரேஷியோ நான் சொல்லணும் 10:1. கேட்டில் வந்து ஒரு சீட்டுக்கு 10 பேர் தான் உங்களுக்கு காம்படிட்டாக இருப்பாங்க. இது ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு 300 பேர் காம்படிட்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்கள் ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது மூலமாக வரக்கூடிய லக்கை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுது ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மள மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான் அது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், உங்கள் இது சம்மந்தமான டவுட்ஸை கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி வைப்பேங்கிறத சொல்லிக்கிறேன். ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போங்க ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.